அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா புட்டை வச்சு பீஃப் பொரியல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புட்டை வைக்கிறதுக்கு கோதுமை மாவை நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு சட்டியில் போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். கருவுனா புட்டில் வாசம் வரும். அதே வேளை நீங்கள் நல்லா வறுக்கலைன்னா புட்டு கொத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அதனால் பார்த்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. விட்டுட்டு போனீங்கன்னா கருகிடும். அது எனக்கு சம்டைம்ஸ் நடந்திருக்கேன் லைஃப்பில். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு கோல்ட் கலரில் நல்ல வாசம் வரும். வறுத்தோடனே நல்ல ஒரு வாசம் வரும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அப்படி நவிச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ கட்டித்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். பாருங்கள், பீஃபை ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் தனித்தூளெல்லாம் போட்டு நல்லா அவிச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பொரிக்க போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துப்போம். யாருக்கெல்லாம் அந்த பீஃப் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பீஃப் கறி பொரியலுக்கு சுட சுட சோறும் அல்டிமேட்டாக இருக்கும். புட்டும் வேறு லெவலாக இருக்கும். மழை காலத்தில் கூடுதலாக புட்டு தான் வச்சுப்படும். அது கூட இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா பொரிச்செடுக்க போகிறோம். பீஃப் பொரியட்டும். இங்கால அதுக்கு தேவையான வெங்காயம் அதை நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். வெங்காயத்தோடு நான் கிழங்கும் பொரிச்சு போட போகிறோம். அதனால் 2 கிழங்கு எடுத்து அதையும் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆணம் வச்சு கறி மாதிரி ஆக்க போகிறோம். நான் கிழங்கு பொரிக்கவே தேவையில்லை. இது நான் பொரியல் பண்ண போகிறேன் தானே பீஃபில். அதனால தான் கிழங்கையும் கொஞ்சமாக பொரிச்செடுப்போம்னு சொல்லிட்டு பீஃப் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டேன். எண்ணெயை நல்லா வடிச்செடுக்க தான் சொல்லி முதல்லாம் பேசுவாங்க. இப்போ நான் பொரியல் பண்ண போகிறேன்றதால கொஞ்சம் எண்ணெயோடு நான் எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெய்க்குள்ளே வெட்டி வச்சுருந்த கிழங்கையும் பொரிச்செடுக்க போகிறோம். எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நான் பொரியல் பண்ணக்கிட்ட மசாலா ஆட் பண்ண போகிறதுனால சும்மா நார்மலாகவே பொரிச்செடுத்துட்டேன். சரி, இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணணும். கருவேப்பிலை ரெம்பில் ரொம்ப முக்கியம். ரொம்ப வாசமாக இருக்கும் போட்டால். லஞ்ச் கேரியர் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். கிச்சனையும் கொஞ்சம் அழகாக்கணும்னு மசாலா பொருட்கள் போடுற திங்ஸ் எல்லாம் வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கேரியர் பாக்ஸில் நாங்கள் லஞ்சை பேக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இனி தொடர்ந்து வரும். சப்போர்ட் தாங்க என்எஸ் ஃபேமிலி சேனலுக்கு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கப்புறமா நாங்கள் வெட்டி வச்சுருந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரம்பல் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். இங்கால பொரிச்சு வச்சுருந்த கிழங்குக்கு நம்ம மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம கரம் மசாலா, துண்டு கொச்சிக்கான்னு சொல்லுவோம், பட்டர் தூள், தனித்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், மசாலாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இங்கால ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய், அது கூட வெள்ளைப்பூடு 2 இதை நல்லா அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலாவோட ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பீஃப் கிழங்கு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பார்த்தோம்னா சூப்பர். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அவிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம புட்டுக்கு மா குழைக்க போகிறோம். வறுத்து வச்சுருந்த மா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இப்படி ஒரு அரிதட்டால் அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ புட்டு ரொம்ப நீட்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி நாங்கள் புட்டை குழைச்சி எடுக்க போகிறோம். உப்பு தண்ணினா ஃபுல்லாகவே உப்பு தண்ணி இல்லை கைஸ், கொஞ்சமாக உப்பு நிறைய தண்ணி. சில பேருக்கு தூளாக கொத்துறது பிடிக்கும், சில பேருக்கு குண்டு குண்டாக சாப்பிட்றது பிடிக்கும். நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா தூளாக கொத்திருக்கணும், அதனால் கொத்த ஆரம்பிச்சிட்டேன். புட்டுன்னா யாருக்கு தான் பிடிக்காது. புட்டுக்கு நிறைய கறி தேவைப்படாது கைஸ். எதை வச்சும் சாப்பிட்றலாம். கிழங்கு பொரிச்சிருந்தா கூட அது கூட சாப்பிட்றலாம். உண்மையா இல்லையா? சரி, இப்போ நல்லா இறைச்சி வெந்து வந்துருச்சு.
இப்போது வந்து நாங்கள் புட்டுக்குழலில் வந்து புட்டை போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டு, தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் இந்த கொத்தி வச்சுருந்த புட்டை போட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் பூ விட்டு அவிச்செடுக்க போகிறோம். ஆவி வரும், ஆவி இல்லை காய்ஸ், புட்டுலேருந்து வர ஆவி வந்ததுக்கப்புறமா இப்படி தள்ளி விட்டோன்னு வைங்களேன், சூப்பரான புட்டு வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள். பீஃப் பொரியல் எப்படி இருக்கி, சுட சுட சோறு கூடயும் அல்டிமேட்டாக இருக்கும். சரி புட்டை வச்சாச்சுல்ல, அதனால் சோறை பற்றி ஒன்றும் கதைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு புட்டும் பீஃப் கறியும். நீங்களும் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து முதல்ல வந்து புளியானம்னு சொல்லி வைப்போம். பாலில் தான் புளி விட்டு புளியானம்னு சொல்லி, அதுவும் வந்து சட்டப்படி இது கூட சாப்பிட்றதுக்கு அது வைக்க மறந்துட்டேன். ஓகே, இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம NS ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.